ஒருவர் சுயதொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அங்கு அவர் எதிர்நோக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் மனிதவள முகாமைத்துவம். இன்றைக்கு நாங்கள் இந்த மனிதவள முகாமைத்துவம் தொடர்பான சில அடிப்படைகளை தெரிந்து எங்களோட வியாபார நடவடிக்கைகளை சிறப்பான முறையில் எடுத்து செல்றதுக்கு நாங்கள் முற்படுவோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியணும், ஒரு வியாபாரத்தை நாங்கள் செய்யும்போது அங்கு நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான வளம் தான் மனித வளம். வளங்களை பொறுத்தவரையில் ஒரு வியாபாரத்தில் பல்வேறு வகைப்பட்ட ரிசோர்சஸ், வி கால் தட் ரிசோர்சஸ், வளங்கள் காணப்படுகிறது. இதை நாங்கள் இந்த 5 M's சொல்லுவாங்க. அதாவது இந்த 5 எம்மும் 5 விதமான வளங்கள், ரிசோர்சஸ். முதலாவது எம் வந்து சொல்லுவோம் நாங்கள் மேன். எம்ங்கிறது மேன், ஹியூமன் ரிசோர்ஸ். ரெண்டாவது வளம் வந்து நாங்கள் பாவிக்கிறது மெட்டீரியல், நாங்கள் பாவிக்கிற உற்பத்திக்காக பாவிக்கக்கூடிய பொருட்கள், அது நாங்கள் சொல்கிற மெட்டீரியல் ரிசோர்ஸ். அதே போல் ஒரு வியாபார செயற்பாட்டில் இந்த உற்பத்தியை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்களை நாங்கள் சொல்கிற எக்யூப்மெண்ட்ஸ், ரைட்? இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். மெட்டீரியல் போல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மிக முக்கியமான இன்னும் ஒரு ரிசோர்ஸ். அதே போல தான் நாங்கள் பாவிக்கக்கூடிய அந்த உற்பத்தியை நாங்கள் சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸ், மணி. we need to have money. இப்போ மணிங்கிற அந்த ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸும் ஒரு வியாபாரத்தில் திறம்பட ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அடுத்தது நாங்கள் பாவிக்கக்கூடிய அந்த உற்பத்தியை, நாங்கள் செய்யக்கூடிய அந்த உற்பத்தி செயற்பாடுகளில் அந்த நாங்கள் சிறப்பான முறையில் அந்த உற்பத்தியை செய்வதற்கு தேவையான எங்களுக்கு தேவையான அறிவு, அதை சொல்கிற நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? we need to have these all together. இப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸஸ் நாங்கள் எடுத்துன்னு சொன்னால் மேன்ங்கிற இந்த பகுதி மிக முக்கியமான ஒன்று, ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் சக்சஸ் எதில் தங்கி இருக்குன்னு சொன்னால், எப்படியான ஒரு திறன்மிக்க, அதாவது குவாலிட்டியான, இஃபெக்டிவான நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸஸை எங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வரோங்கிறத பொறுத்து தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய வெற்றி தங்கியுள்ளது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சிறப்பான வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய, சர்வதேசத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாபார செயற்பாடை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கே மனித வளம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அவர்கள் குறிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸஸை அவங்கள் உள்வாங்கும் போது மிக கவனமான முறையில் ஒரு கம்பீட்டண்ட்டாக அதாவது அந்த தொழிலை செய்வதற்கு, வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த, நாங்கள் சொல்கிறோம் நாலேஜ், KSAன்னு சொல்லுவாங்க, நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டி. அந்த தகுதி வாய்ந்த என்று சொல்லக்கிறது, நாங்கள் அந்த கம்பீட்டன் என்று சொல்கிறதுங்கிறது என்னென்னு சொன்னால், நாலேஜபிளான, ஒரு அறிவுள்ள, அந்த தொழிலை செய்வதற்கான போதிய அறிவுள்ள. அதே போல் எஸ்ங்கிறது ஸ்கில்ஃபுல், திறமை வாய்ந்த, அதே நேரத்தில் அந்த தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய அபிலிட்டி அல்லது ஆட்டிடியூட் உள்ள எம்ப்ளாயீஸை வந்து தங்களது வியாபார நடவடிக்கைகளுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த செயற்பாடை நாங்கள் சொல்லுவோம் ஹியூமன் ரிசோர்ஸ் சோர்சிங் அண்ட் கனெக்டிங் அண்ட் இண்டக்டிங் ரிசோர்ஸஸ் டு ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ நாங்கள் ஆர்கனைசேஷனில் எங்களோட எம்ப்ளாயீஸை நாங்கள் கனெக்ட் பண்ணும்போது கட்டாயம் KSAங்கிற அந்த கான்செப்ட், நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிங்கிற விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ள திறமையான எங்களோட எம்ப்ளாயீஸ்களை ரிசோர்ஸஸாக நாங்கள் கொண்டு வந்து இந்த ஆர்கனைசேஷனுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி அந்த எம்ப்ளாயீஸ்களுக்கு தேவையான மிக முக்கியமான சில அடிப்படைகளை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். நாங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அவங்கள ட்ரெயின் பண்ணணும், அதே போல் அவங்கள டெவலப் பண்ணணும். அந்த ஆர்கனைசேஷனில் இவங்க மோட்டிவேட் பண்ணப்படும், இவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ரைசல் நடக்கணும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணணும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றாப்புல ரிவார்டிங் செய்யணும். அவங்கள வந்து நாங்கள்
தொடர்ந்து வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய மாதிரி அவங்க அந்த வியாபார செயற்பாடுகளில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாதிரி அவங்கள தொடர்ந்து நாங்கள் தக்க வைக்கக்கூடிய அவங்கள ரிட்டைன் பண்ணக்கூடிய மாதிரி முகாமைத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் அண்ட் லீடர்ஸ் இந்த எம்ப்ளாயீஸை கேர் பண்ணணும். இப்போ எம்ப்ளாயி கேர்ங்கிறது ஆர்கனைசேஷனுடைய வெற்றியில் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நடக்கக்கூடிய அநேகமான எங்களது வியாபார நடவடிக்கையில் இந்த எம்ப்ளாயீஸை கேர் பண்ணுற அளவு மிக குறைந்து காணப்படுகிறது. அதனால் அந்த குறிப்பிட்ட வியாபார நடவடிக்கைகள் வெற்றி பாதைக்கு செல்வதில் பல வகையான தடைகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தால் அந்த ரெஸ்டாரண்ட் மிக குறுகிய காலத்துக்குள்ள சிறப்பாக இயங்கின அந்த ரெஸ்டாரண்ட் மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே மூடும் நிலைக்கு செல்வதற்கான காரணம் அங்கு பொதுவாக இந்த எம்ப்ளாயி கேர்ங்கிறது இல்லாமல் இருக்கிறது. ஆகவே ஒரு எம்ப்ளாயியை நாங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும், அந்த எம்ப்ளாயீஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிற விஷயங்களை அறிந்து அந்த வியாபாரத்தினுடைய ஓனர் அவர் அந்த வியாபார செயற்பாடுகளில் எம்ப்ளாயீஸை ஈடுபடுத்தி அவர்களை திருப்திப்படுத்தி அவர்கள் வியாபாரத்தினுடைய வெற்றிக்காக உழைக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை எடுத்து நாங்கள் செயற்படும் போது நிச்சயமாக இங்கு வியாபாரம் சிறப்பான வெற்றிகரமான ஒரு வியாபாரமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.